அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 6ஆம் நாள் நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம். மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் அடியார்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். பாவ மன்னிப்பு தேடுவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். மற்ற மாதங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவதை விட இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே அதிகமாக பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். சங்கையான ரமலான் மாதம் வந்தும் யார் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று கூறியதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நாம் அறிந்து வருகின்றோம். பொதுவாக நாம் பாவ மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிப்பார் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் பல இடங்களிலே வலியுறுத்தி சொல்லுகிறது. திருக்குர்ஆனுடைய 39வது அத்தியாயம் சூரத்து ஜுமர், அந்த அத்தியாயத்தில் 53வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். சில பேர்ட்ட தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நாங்க எவ்வளவோ பாவம் செஞ்சிட்டோம், எங்க பாவத்தை என்ன அல்லாஹ் மன்னிக்கவா போறான் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா நம்பிக்கை இழந்து பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ் என்று சொல்லுகின்றான், வரம்பு மீறி பாவம் செய்தவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவத்திலே நீங்கள் எவ்வளவுதான் தூரம் சென்றிருந்தாலும் கூட மனம் திரும்பி நீங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அல்லாஹ் அந்த ஆயத்திலே தொடர்ந்து பேசுகின்றான், இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பார். வட்டி, மது, விபச்சாரம், புறம், பொறாமை, கள்ளம், கபடம், என்ன பாவம் செய்தாலும் கூட அதை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றார். நாம செய்யக்கூடிய வேலை என்ன? மனம் திருந்த வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், கடைசியாக தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விட வேண்டும். இஸ்திக்பார் செய்த பின்னால மறுபடியும் பாவத்தின் பக்கம் வீழுவது கூட. தௌபா அப்படின்றாலேயே தாப இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டான், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு சென்று விட்டான். அப்ப இஸ்திக்பாருக்கு பின்னால தௌபா என்பது அவசியம். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து மன்னிக்கப்பட்டவனை அரவணைத்துக் கொள்வான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றார். மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம், தனக்கு இணை கற்பிக்கப்பட்டால்
அதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதையும் மன்னிப்பான். எப்போ தெரியுமா? இறப்பதற்கு முன்னால் ஒருவர் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு தேடினால், இணை வைத்தலை கூட அல்லாஹ் மன்னிப்பான் என்று திருக்குரானுடைய வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத் என்ற நூல்ல 21,368வது செய்தியாகவும், தாரணி என்ற நூல்ல 2830வது செய்தியாகவும், திருமிதி என்ற நூல்ல 3540வது செய்தியாகவும் பதிவு செய்யப்படுகிறது. கவனமாக நாம் கேட்க வேண்டும். இவ்வளவு பாவம் நாங்கள் செஞ்சிட்டோமே, அல்லாஹ் எங்களை எப்படி மன்னிப்பான்? அப்ப அல்லாஹ் மன்னிக்கலன்னா வேற யாருதான் மன்னிப்பா? வமை யக்ஃபிரு துனூபை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்? அதனால எவ்வளவு பாவம் செய்தாலும் கூட பாவம் என்று தெரிந்த பின்னால் அதை விட்டுவிட்டு அதற்காக கண்ணீர் வடித்து மனம் வருந்தி இஸ்திக்ஃபார் செய்து தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் அந்த பாவங்களை முழுவதும் நன்மைகளாக கூட மாற்றுவார். அல்லாஹ் திருக்குரானிலே சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்லி காட்டுவான், யுபத்திலுல்லாஹு செய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக புரட்டி விடுவான் என்பதை கூட அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேள்விப்பட்டேன். அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் சொன்னார்கள், யப்ன ஆதம், மனிதா, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்ட்டா, மனிதா, நீ என்னை அழைக்கும் காலமெல்லாம், என் மீது நல்ல எண்ணம் கொள்ளும் காலமெல்லாம் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான், பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்க வேண்டும். ஆதரவு வைக்கும் காலமெல்லாம் கஃபர்து லக அலா மா கான ஃபீக, உன் பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுவேன், நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன். யப்ன ஆதம், லவ் பலகத் துனூபுக அனான சமாயி, நீ செய்த பாவங்கள் மேகத்தின் அளவு இருந்தாலும், மேகம் எவ்வளவு மேகம் இருக்கிறது, மேகத்தின் அளவு இருந்தாலும், சும்ம இஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக வலா உபாலி, அவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிப்பேன். ஆதம், மனிதா, இன்னக லவ் அதைத்தனி பி குராபில் அருதி கத்தாயா, இந்த பூமி முழுக்க பாவத்தோடு என்னை நீ சந்தித்தாலும், சும்ம லகீத்தனி லா துஷ்ரிக் பி ஷைஅன், இணை வைக்காத நிலையில், அவ இணை வைப்புங்கிற பாவத்தை தவிர ஒரு மனிதன் மற்ற எல்லா பாவங்களையும் செய்கிறான், அந்த பாவத்தோடு அல்லாஹ்வை சந்தித்தாலும் அந்த பூமி முழுவதும் உள்ள பாவங்களையும் நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் நாடினால் ஷிர்க் அல்லாத, இணை வைப்பு அல்லாத மற்ற பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனா நாம தான் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு தயாராக இல்லை. நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளை கழிச்சு பார்த்துக்கிறோம். இந்த நாளைக்கு வரைக்கும் நாம் இருப்பது என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு நாம் உத்தரவாதம் கொடுக்கின்றோம். ஆனா நமக்கு உத்தரவாதம் இருக்கிறதா? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால நோன்பாளிகள் என்ன செய்யணும் அப்படின்னா, சகர் நேரத்துல, இஃப்தார் நேரத்துல, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்திக்ஃபாரை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவமே அறியாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 70 முறைகள் 100 முறைகள் பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறாங்க அப்படின்னா,
பாவத்திலே மூழ்கி கிடைக்கின்ற நாம் பார்ப்பது ஹராம், பேசுவது ஹராம், கேட்பது ஹராம், எண்ணுவது ஹராம், சாப்பிடுவது ஹராம், எல்லாமே ஹராமாக இருக்கின்ற நாம் ஒரு நாளைக்கு லட்சம் முறைகள் கோடி முறைகள் பாவ மன்னிப்பு தேடினாலும் கூட அது போதுமாகாதா என்பது நமக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்புகள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேடினால் அல்லாஹ் நம் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்த பாவங்களையும், நம் பெற்றோர்கள் செய்த பாவங்களையும், நம் மனைவி மக்கள் செய்த பாவங்களையும், காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், உற்றார் உறவினர்கள், உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம் அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இது குறித்து வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.